உண்மையான போதை இந்த இந்த சரக்கடிக்கிறதுலயோ தம் அடிக்கிறதுலயோ இல்ல கஞ்சா ஊதுறதுலயோ இல்ல இன்ஜெக்ஷன் குத்துறதுலயோ எல்லாம் இல்ல. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல இருந்து நம்ம சக்சஸ் பார்க்கும்போது ஒரு போதை வரும் பாருங்க. ஆஹாஹா, அந்த போதைக்கு வேற எந்த போதையும் ஈடு கிடையாதுங்க. அதுதாங்க ரியல் கிக்கு, அதுதாங்க ரியல் அச்சீவ்மெண்ட். அந்த சுகமே வேறங்க. 0ல இருந்து 1 இல்லாம எச்சையில எடுத்தவன் சொந்தமா ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சு அதுல இருந்து 20,000 30,000 மாசம் லாபம் கிடைக்கும் போது அந்த லாபத்தை பார்க்கும்போது அந்த காசுல என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கும் போது அதுல இருக்கிற சுகமும் போதையும் வேற எதுலையுமே கிடையாது. இப்போ நீங்க ஓரளவுக்கு வளர்ந்து வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 40 பிரான்ச். இப்ப 40 பிரான்ச் வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து 40 பிரான்ச்னா இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனும் சேர்த்து நான் சொல்றேன். சேர்த்து. ஓகே, அதாவது இன்னொரு 3 மாசத்துல நீங்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமா. இப்போ இந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, அரேபியன் கார்டன்னா அப்துல் நபீல்னா அரேபியன் கார்டன் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வந்திருக்கு. அதை பத்தி உங்களுடைய ஆக்சுவலி நிறைய இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நீ பர்சனல் பிராண்டிங் நல்லா பண்ற அப்படின்றாங்க. எனக்கு சத்தியமா பர்சனல் பிராண்டிங்னா என்னன்னா தெரியவே தெரியாது. என்ன ஒரு வாட்டி விஜய் டிவி இருக்கு இல்லையா, அந்த விஜய் டிவில என்னை வந்து நீயா நானான்ற ஒரு ப்ரோக்ராம்ல என்னை இன்வைட் பண்ணாங்க. ஒரு பக்கம் எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஃபெயில் ஆனவங்க, ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட்ல சக்சஸ் ஆனவங்க. சோ அந்த கோபிநாத் தான் அந்த ப்ரோக்ராம் பண்ணாரு. என்னை கூப்பிட்டாங்க சக்சஸ் ஆன பக்கம் பேசுறதுக்காக. அங்க நான் பேசும்போது பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆனவங்க கிட்டயே தான் மைக் போயிட்டே இருக்கு. எல்லாரும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து ஸ்டாஃப்ஸை குறை சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து இண்டஸ்ட்ரியை குறை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கோவம் தாங்கல. நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஏன்னா சக்சஸ் ஆனவங்க கிட்ட மைக் வந்தாலும் 2-3 செகண்ட்ல டக்குன்னு அவர் ஏதாவது பேசி மைக்க மாத்திடுறாரு. ஒருவேளை டிஆர்பி எல்லாம் சொல்றாங்களே, எல்லாரும் அழுவுறத போட்டாதான் டிவியில அது பாப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. என்கிட்ட மைக் வந்தது, அவர் எத்தனை வாட்டியோ என்ன அதை பைபாஸ் பண்ணி பண்றதுக்காக ட்ரை பண்ணாரு. நான் விடலையே. எப்படி மூச்சை கட்டிட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஃபுல்லா அடிச்சு எப்படி நீங்க ஸ்டாஃப் நீ நல்லா ஸ்டாஃபை வச்சுக்கிட்டா அவன் ஏன்டா போறான் அப்படியே தான் பேசுறேன். நீ சம்பளம் கரெக்டா கொடு, அவனுக்கு மரியாதை கொடு. நீ பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு கஞ்சி கொடுத்தா, நீ ஏசியில தங்கிட்டு அவனை குடிசை வீட்டுல படுக்க வச்சா, நீ எப்படி உன் சக்சஸ் வந்து உன் ஸ்டாஃப் கையில தான் இருக்கு. அவங்கள நீ ஸ்டாஃபா பார்க்காத, அவனை உன் பார்ட்னரா பாரு, எப்படி அவன் பிசினஸ் கொண்டு வரான்னு பாரு அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஐ ஷேர் மை ப்ராஃபிட் வித் மை ஸ்டாஃப்ஸ். என்கிட்ட 1000 பேர் இன்னைக்கு வேலை செய்யறாங்க. நானா எனக்கு பிடிக்கலடா, நீ உனக்கு ஒழுக்கம் சரியில்லை கிளம்புன்னு சொன்னாலே தவிர என்னை விட்டு யாருமே போக மாட்டாங்க.